do not force God. கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். Say that again. Do not force God. மீண்டுமாய் சொல்கிறேன், கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். I don't know whether you are aware, there is a popular doctrine that very much is prevalent all over Christian circles today. It's a very novel doctrine. We should command God in prayer. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, உங்களுக்கு தெரியாதோ தெரியுமோ எனக்கு தெரியவில்லை, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பிரபலமாய் காணப்படுகின்ற ஒரு நூதன உபதேசம் என்னவென்றால், கடவுளுக்கு கட்டளையிடுங்கள். And they base their argument on a verse from Isaiah 45th chapter and verse 11. இவர்கள் தங்களுடைய வாதத்தை ஏசாயா 45வது அத்தியாயம் 11வது வசனத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். Thus says the Lord, the Holy One of Israel and his Maker, ask me of things to come concerning my sons, and concerning the work of my hands you command me. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். On the basis of these words, people have stretched it to such an extent that in prayer we are to command God. இந்த வசனத்தை மையமாக வைத்து பிரசங்கிமார்கள் நீட்டி முழக்கி நாம் கடவுளை கட்டளையிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். Now I would like you to look at these words intently with your open Bibles and look at the context of these words. ஆனால் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறந்து அந்த வசனம் அமைந்துள்ள சூழமைவை நீங்களே உற்று கவனிக்கும்படியாக விரும்புகின்றேன். First of all, if you refer to more modern translations, you will find there is a translation mistake here. நவீன மொழிபெயர்ப்புகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பழைய மொழிபெயர்ப்பிலே ஒரு தவறு இருப்பதை முதலாவது நீங்கள் உணர்வீர்கள். It is not God telling the people to command him, but it is God asking his people, will you command me? எனக்கு கட்டளையிடுங்கள் என்கின்ற மொழிபெயர்ப்பு தவறானது, எனக்கு கட்டளையிடுவீர்களோ என்பதுதான் சரி. The old King James version says command me, but the more modern and more reliable translation, New International Version, it says that can you or do you command me? ஆங்கிலத்தினுடைய பழைய மொழிபெயர்ப்புகள் கட்டளையிடுங்கள் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பது தவறாகவே கருதப்படுகிறது. ஆனால் நவீன மொழிபெயர்ப்புகளிலே இந்த தவறு திருத்தப்பட்டுள்ளது, கட்டளையிடுவீர்களோ என்று அது கூறுகிறது. Not only that, if you look at the context, that is the sense of this passage. இந்த வசனத்தினுடைய சூழமைவை நீங்கள் நன்றாக நிதானித்து பார்ப்பீர்களேயானால் நான் சொல்வது இன்னதென்று நீங்கள் விளங்கிக் For கொள்வீர்கள். example, look at the 9th verse. எடுத்துக்காட்டாக 9வது வசனத்தை கவனியுங்கள். Woe to him who strives with his maker. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. Shall the clay say to him who forms it, what are you making? களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? Or shall your handiwork say he has no hands? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? One more illustration is served for us in the 10th verse. 10வது வசனத்திலே இன்னும் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. Woe to him who says to his father, what are you begetting? தகப்பனை நோக்கி ஏன் உருவாக்கினாய் என்றும், And to the woman, what have you brought forth? தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. So look at the 9th verse, it is clay versus potter. 9வது வசனத்திலே களிமண் குயவனிடத்தில் பேசுகிறது. And verse 10, it is parents versus the son. 10வது வசனத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும் பேசிக் And கொள்கிறது. when you come to verses 12 and 13, which follow the 11th verse, 11ஆம் வசனத்தை தவிர்த்து 12, 13 வசனங்களுக்கு கடந்து வரும் பொழுது it says that I have made the earth and I have created man on it. It was I and my hands have stretched out the heavens. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனிதர்களை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். So first God says that I am the maker, I am the potter, you are just the clay. முதலாவது ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் படைப்பின் காரணர், நீங்கள் களிமண் என்று. Then he says, I am your father and you are my children. அடுத்து அவர் சொல்கின்றார், நான் உங்கள் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று. Next he says, I am the creator and you are just the creature. அடுத்து அவர் சொல்கின்றார், நான் சிருஷ்டிகர், நீங்கள் சிருஷ்டிகள். And all these three illustrations God says to say, can you question me? Who is your father and who is your maker and who is your creator? படைப்பின் காரணராயிருக்கின்ற என்னை, தகப்பனாயிருக்கின்ற என்னை, சிருஷ்டிகராயிருக்கின்ற என்னை நீங்கள் கேள்வி கேட்பீர்களோ? In that context, this words comes, can you command me? இந்த சூழமைவில் தான் எனக்கு நீங்கள் கட்டளையிடுவீர்களோ என்கிறதான
வார்த்தை வருகின்றதை நீங்கள் உணர வேண்டும். We shall also look at the example of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய எடுத்துக்காட்டையும் கூட நாம் உற்று நோக்கலாம். We know how much he was having mastery in prayer. ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வளவு தேறினவராய் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். But do you know, never once he commanded his father. ஆனால் ஒரு காலும் தன்னுடைய தந்தையை நோக்கி கட்டளையிட்டதாக இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கவே The முடியாது. first messianic psalm is the second psalm. மேசியாவை குறித்ததான முதலாவது சங்கீதம் 2வது அத்தியாயத்திலே வருகிறது. And what did the father tell the son? அங்கே தந்தையானவர் மகனிடத்திலே என்ன கூறினார்? You are my son. நீ என்னுடைய குமாரன். Today I have begotten you. நான் இன்று உம்மை உருவாக்கினேன். Ask of me and I will give you the nations for your inheritance. என்னிடத்தில் கேளும், அப்பொழுது நாடுகளை உமக்கு சுதந்திரமாக தருவேன். So ask of me, it is not command me, ask of me. என்னை கட்டளையிடு என்று தந்தையானவர் சொல்லவில்லை, என்னிடத்தில் கேளும் என்று சொல்லுகின்றார். I wanted to look at another classic passage. It is in book of Hebrews. எபிரேயரில் வரக்கூடியதான மிக கச்சிதமான ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். Look at the fifth chapter 5வது அத்தியாயம் and verses 7 and 8. 7-8 வசனங்கள். In the days of his flesh, referring to Jesus Christ, when he had offered up prayers and supplications with vehement cries and tears to him who was able to save him from death, and he was heard because of his godly fear, though he was a son, yet he learned obedience by the things which he suffered. இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He cried unto his father with tears, and he never commanded his father with the words that he liked. அவர் தந்தையை நோக்கி கண்ணீரோடே கதறினாரே ஒழிய அவருக்கு கட்டளையிடவில்லை. Now come with me to the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்கு என்னோடு The வாருங்கள். Lord Jesus Christ was going through an agony of death. மரண வியாகுலத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து போகின்றதான வேளை அது. Leaving the three disciples at a distance, he went further on and he fell before his father. சற்று தூரத்திலே சீடர்களை அவர் தங்க வைத்துவிட்டு தந்தையினிடத்திலே தனியே சென்று முழங்காலிட்டார். What did he pray? என்ன அவர் ஜெபித்தார்? Father, if it is possible, let this cup remove from me. தந்தையே, உமக்கு சித்தமானால் இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலும்படி செய்யும். Second time, what did he pray? இரண்டாவது முறை அவர் எவ்வாறு ஜெபித்தார்? If it cannot be removed from me, let your will be done. இந்த கிண்ணம் என்னை விட்டு நீக்கப்படக்கூடாதெனில் உம்முடைய சித்தம் நிகழட்டும். Are you able to see the difference between the first and the second prayer? முதலாவது ஜெபத்திற்கும் இரண்டாவது ஜெபத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை உங்களால் காண முடிகிறதா? If it is possible, remove this cup. முடியுமானால் நீக்கும் தந்தையே. If it cannot be removed, then let thy will be done. முடியாதென்றால் உம்முடைய திருச்சித்தம் நிகழட்டும் Beloved, தந்தையே. on the basis of this clear-cut teaching, especially from the life of the Lord Jesus Christ, we need to be very, very careful. If anyone comes to us and teaches us, you can command God in prayer. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே, குறிப்பாக இயேசுவானவர் நமக்கு காட்டின முன்மாதிரியின் அடிப்படையிலே யாதேனும் ஒருவர் கடவுளுக்கு கட்டளையிடுங்கள் என்று நம்மிடத்தில் சொல்லி வருவாரேயானால் அவரை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க In வேண்டும். this context, I also want to make a reference to God's perfect will versus God's permissive will. இந்த நேரத்திலே கடவுளுடைய பரிபூரண சித்தத்திற்கும் அனுமதி சித்தத்திற்கும் உள்ள வேறுபாட்டினையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Christian maturity demands that we walk in obedience to God's perfect will and not pester God to move into his permissive will. கடவுளுடைய பரிபூரண சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் திருவசனம் நமக்கு மிகவும் தெளிவாக கூறுகிறதை ஒழிய அனுமதி சித்தத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாயிருக்க Now, what's the வேண்டும். difference between the perfect will and the permissive will of God? பரிபூரண சித்தத்திற்கும் தேவனுடைய அனுமதி சித்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? Take a little child, ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். and the father is taking the child along the streets, தெருவிலே தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு தகப்பனார் and செல்கின்றார். the child says, Daddy, I want to go to the other side. அப்பா அப்பா அந்த பக்கம் நான் போகணும் என்று பிள்ளை கூறுகிறது. But the father knows it's very dangerous to cross the road at that time. ஆனால் அந்த நேரத்திலே சாலையை கடப்பது நல்லதல்ல என்று தந்தைக்கு But தெரியும். the child keeps on pestering the daddy. ஆனால் அந்த சிறு பிள்ளையோ அப்பாவை போட்டு So at நச்சரிக்கின்றது. one point of time, you know what the daddy says? Okay, you go.
அந்த நச்சரிப்பை தாங்க முடியாமல் தகப்பனார் என்ன சொல்கின்றார், போ. Now immediately the child should not think the father has permitted the child to go. அப்பா எனக்கு அனுமதி கொடுத்துட்டார் என்று அந்த பிள்ளை நினைத்தால் அது சரியா? That's not the father's perfect will. It's just a permissive will of the daddy. தந்தையினுடைய பரிபூரண சித்தம் அல்ல, தகப்பனார் அனுமதிக்கின்ற ஒரு சித்தமாகவே அதை நாம் I want to take another illustration from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல God was taking his people from the Egyptian bondage through the wilderness to the promised land. எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று பாலைவனத்தினூடே கானானின் வாக்குத்தத்த பூமிக்கு நேராக இஸ்ரவேலரை கடவுள் அழைத்து சென்றார். And on the way these people began to murmur against God that we don't have this, we don't have that, we miss that, we miss this, and so on and so forth. இந்த விடுதலை பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இது இல்லையே, அது இல்லையே, அதை நாங்கள் இழந்து விட்டோமே, இதை நாங்கள் இழந்து விட்டோமே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். They wanted some meat, some non-vegetarian diet right in the wilderness. மாமிச அசைவ உணவு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்தார்கள். So what did God do? உடனே கடவுள் என்ன செய்தார்? He made a wind to blow from the seaside. அங்கே கடலிலிருந்து ஒரு பெரும் காற்று எழும்பி வர பண்ணினார். And a lot of quails all over spread in their wilderness. அங்கே பாலைவனத்திலே முற்றிலுமாக காடைகளாக வந்து குவிந்தன. And they began to eat that. அவைகளை எல்லாம் அவர்கள் புசித்தார்கள். You know what the Bible says? அப்பொழுது வேதம் என்ன சொல்கிறது? Even when the meat was in their mouth, the anger of the Lord was stirred against them. அவர்களுடைய வாயிலே அந்த இறைச்சி இருந்த நேரத்தில் தானே கடவுளுடைய கோபம் பற்றி எரிந்தது. You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது? God gave them the desires of their heart, but he sent leanness in their soul. அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், ஆனால் அவர்களுடைய ஆன்மாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். Dear brothers and sisters, we need to be extremely careful here when we approach God in prayer. அருமை சகோதர சகோதரிகளே, கடவுளை நாம் ஜெபத்திலே தேடும் பொழுது மிக மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். I will give you another illustration. இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். God was ruling his people. கடவுள் தம்முடைய மக்களை ஆண்டு வந்தார். There was no king for them. அவர்களுக்கு அரசன் என்று ஒருவர் இல்லை. God was leading them through the prophetic words. தன்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக கடவுள் அவர்களை வழிநடத்தி வந்தார். But at one point of time, the people came to Samuel and said, "Give us a king as the other nations of the world." ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்பொழுது மக்கள் சாமுவேலினிடத்திலே வந்து மற்ற நாடுகளுக்கு இருப்பது போல எங்களுக்கும் ஒரு அரசனை கொடுங்கள் என்று. Now that request very much displeased prophet Samuel. இந்த ஒரு வேண்டுகோள் தீர்க்கன் சாமுவேலுடைய மனதை அதிகமாக பாதித்தது. So he went to God in prayer. அவர் கடவுளிடத்திலே ஜெபத்திற்காக சென்றார். You know what God told Samuel? சாமுவேலிடத்திலே கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? Don't feel bad. They have not rejected you. They have rejected me. நீ அவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். Okay, I will grant their request. அவர்கள் கேட்டபடி வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். Tell them that they are going to get a king. அவர்களுக்கு ஒரு அரசனை தரப்போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். But also warn them the kind of behavior that king will manifest in course of time. ஆனால் காலப்போக்கிலே அந்த அரசன் எவ்விதமாக நடந்து கொள்வான் என்பதையும் மக்களுக்கு நீ எச்சரி. So dear brothers and sisters, we need to always keep ourselves within the confines and boundary of God's perfect will and not move into the circle of his permissive will. ஆகையால் அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பரிபூரண சித்தத்தின் வளையத்திற்குள்ளே நின்று கொள்ள வேண்டுமே ஒழிய அவருடைய அனுமதி சித்தத்திற்கு நாம் செல்லக்கூடாது. Does it mean that we cannot expect God to answer all our prayers? இப்படி சொல்வதனாலே நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் கடவுள் பதில் தர மாட்டாரோ என்று நாம் நினைக்கலாமா? No, God does answer our prayers. இல்லை, கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் But அளிக்கிறார். the answer may be different. ஆனால் இந்த பதில்கள் வித்தியாசமாக இருக்கும். Sometimes the answer will be yes. சில நேரங்களிலே ஆம் என்று இருக்கும். Many times the answer will be no. அநேக நேரங்களிலே இல்லை என்று இருக்கும். Oftentimes the answer will be wait. சில நேரங்களிலே காத்திரு என்று இருக்கும். And more often than we think, the answer will be just silence. அதிகமான நேரங்களிலே அமைதிதான் பதிலாக And கிடைக்கும். mature Christians will know the difference between these things. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் இந்த பதில்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டினை அறிந்திருப்பார்கள். Because a father knows when to give, what to give, and to which child. ஏனென்றால் எப்பொழுது கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், எந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்பது தகப்பனாருக்கு தான் தெரியும். Prayer is not meant to change God, but prayer is meant to change us to fit into the plan and purposes of God. ஜெபம்
கடவுளை மாற்றுவதற்காக அல்ல, அவர் திட்டத்திற்கு ஏற்ப நாம் அமைந்து கொள்வதற்கு, நம்மை மாற்றுவதற்காகத்தான் ஜெபம். Immediately there may be a question, what about that parable of the unrighteous judge? That woman came and kept on pestering him and finally she was answered. அந்த அநீதியுள்ள நீதிபதி ஒருவன் இருந்தானே, ஒரு பெண் அவரிடத்திலே வந்து நச்சரித்தாளே, அந்த உதாரணம் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். That parable was just to teach us the lesson, we must not lose heart in prayer. நாம் ஜெபிக்கும் பொழுது சோர்வடைந்து விடக்கூடாது என்பதனை நமக்கு உணர்த்துவதற்காகவே அந்த உவமை கொடுக்கப்பட்டது. But that unrighteous judge did not answer that woman out of delight, but he wanted to avoid further disturbance, so he answered that request. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இந்த பெண்ணுக்கு மனமகிழ்ச்சியோடு பதில் கொடுக்கவில்லை, மாறாக அவளுடைய தொனதொனப்பை அடக்குவதற்காக பதில் கொடுத்தார். Paul had a thorn in his flesh. பவுலடியாருக்கு தன்னுடைய உடலிலே ஒரு முள் இருந்தது. He did not command, oh you thorn, you get out of my body. He never said like that. உடலை விட்டு வெளியே போ என்று பவுலடிகளார் ஒருபோதும் கட்டளை கொடுக்கவில்லை. On the other hand, the Bible says he pleaded, I like that word, he pleaded with the Lord 3 times. மாறாக, ஆண்டவரே இது நீங்க கூடுமானால் என்று கெஞ்சினார், வேண்டினார் என்கிற அந்த வார்த்தையை நான் அதிகமாய் விரும்புகிறேன். And what happened? என்ன நடந்தது? God gave a different answer than what he expected. அவர் எதிர்பார்த்த பதிலை விட வேறுபட்ட ஒரு பதிலை கடவுள் அவருக்கு கொடுத்தார். And he accepted that answer. அந்த பதிலை பவுலும் ஏற்றுக்கொண்டார். What was the answer? அந்த பதில் என்ன? My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My strength will be made perfect in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். Dear friends who are watching this program, I want to tell you that God is our creator and we are just his creature. We cannot command him. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமை அன்பர்களே, அவர் நம்முடைய படைப்பின் காரணர், நாம் அவருடைய படைப்பின் கிரியைகள், அவருக்கு நாம் கட்டளை கொடுக்க முடியாது. God is our Lord and Master. We are just his disciples and servants. We cannot command him. அவர் நம்முடைய ஆண்டவரும் எஜமானனுமாய் இருக்கின்றார். நாம் அவருடைய ஊழியர்களாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவருக்கு நாம் கட்டளை கொடுக்க முடியாது. When you pray, ask God. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கேளுங்கள், Plead before him. கெஞ்சுங்கள், Cry unto him. கதறுங்கள், Wait before him. காத்திருங்கள், Yield to him. ஒப்புக் கொடுங்கள். Never ever command him. ஒருபோதும் ஒரு காலும் கடவுளுக்கு கட்டளை Dear கொடுக்காதீர்கள். friend, what's bothering you right now? நண்பனே, இன்று உங்களை அதிகமாய் வாட்டிக் கொண்டிருப்பது என்ன? Maybe it is an unanswered prayer. ஒரு பதில் கிடைக்காத ஜெபமா? But this is the time when you should rise up in faith and say, Lord, let your will be done. இந்த வேளையில்தான் நீங்கள் எழுந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Because God's will is you. ஏனென்றால் திரு சித்தமே உங்களுக்கு சிறந்த How திட்டமாயிருக்கிறது. not to pray. எப்படி ஜெபிக்க கூடாது? Do not force God. கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள்.